என்னடி என் வண்டியில உட்காந்து நோண்டிக்கிட்டு இருக்க? என் அசுக்கு மசுக்கு. வண்டி ஓட்டிட்டு இருக்கையா? உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? ஏன் தெரியாது? நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? டிரைவர் பொண்டாட்டி யாரதுக்கு எல்லா தகுதியும் வந்துருச்சு. ஆனா சில விஷயங்கள் மட்டும் மிஸ் ஆயிட்டு இருக்கு. அதையும் கத்து கொடுத்துறேன் வா. ஓ, நீதான் வீட்டுக்கு வேலை செய்ய வந்த புது பையனா? டேய் சின்ன பையா, எதுக்குடா இங்க அனாவசியமா வந்த? நான் ஒண்ணு இங்க அனாவசியமா வரல. அந்த அக்கா தான் இங்க அனாவசியமா வந்திருக்காங்க. ஏங்கா, அந்த அம்மாக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுத்தீங்களா? ஐயோ, மறந்துட்டேனே. ஆனா நான் மறக்கல. அந்த அம்மாக்கு சாப்பாட குடுத்துட்டு தான் வந்தேன். எப்பவுமே டியூட்டில கரெக்டா இருப்பான். அவன் தான் பாபு. உன் டியூட்டியை வீட்டுல வச்சுக்க. இனிமே இந்த ஏரியா பக்கம் வராத. என் டியூட்டியை டிஸ்டர்ப் பண்ணாத. இதுதான் உங்க டியூட்டியோ? அவங்கள கேட்டா மேல வராதுன்றாங்க, இவரை கேட்டா இங்க வராதுன்றாரு. வித்தியாசமான வீடு. என்னையா வேணும் உங்களுக்கு? அம்சா, உன் கையால அந்த ஆப்பத்தை போட, அப்படியே கொஞ்சம் தேங்காய் பாலை ஊத்து. ஊத்துறேன் சொல்லு விடாதியா. வா மாமா வா. இப்பதான் இந்த மாமா பொண்ணு ஞாபகம் வந்துதா? உன் ஞாபகத்துல ஒண்ணும் வரலடி. ஏதோ பசியா இருந்துச்சு, சாப்பிட்டு போலான்னு வந்தேன். என் ஞாபகம் உனக்கு எப்படியா இருக்கும்? அதான் வேலை செய்யற பங்களால பெரிய ரத்தி இருக்காள, வத்தலுக்கும் தொத்தலுக்கும் அலையிற, வாட்ட சாட்டமா ஒத்தி இருக்க, வேணாங்கிற. அவன் இந்த அம்சா கையால ஆப்பத்துக்கு தேங்காய் பாலுக்கும் எப்படி அலையறான் பார்த்தல. சரி சரி, அலையிறவன் பின்னாலே போ, என் பின்னால வராத. சூடா என்ன இருக்கு சொல்லு, சாப்பிட்டு போறேன். யோ இரியா, ஒரு நாளைக்கு உனக்கு கற்பழிச்சிடும் பாரு. ஐயா, அம்மாவுக்கு இப்போ நான் கொடுத்திருக்க மருந்து மாத்திரைகளை நேரம் தவறாம கொடுங்க. தினம் ராத்திரி ஆனா இவங்களை சங்கிலியால கட்டி போட்டுறாங்க. அதெல்லாம் இப்ப தேவையே இல்ல. தேவையில்லைன்னு நீங்க சொல்லிட்டா எப்படி டாக்டர்? ராத்திரியில இந்த சனியை இங்கே போவோம் அங்க போவோம், இது எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் நாங்களும் அலையணும். இந்த சனியை கூட அவஸ்தைப்பட போறது யாரு? நாங்க தானே. பேஷண்ட திட்டாதீங்க மிஸ்டர். ராத்திரி நேரத்துல கண்ணு முடிச்சிருந்து சில மருந்துகளை கொடுத்துதான் ஆகணும். இது லூசு சார். பாட்டில தூக்கி மூஞ்சிலேயே அடிக்கும். அவதிப்படுறது நாங்க தான். ஆமா ஆமா சார், நான் கொடுக்கறேன் சார். ராத்திரி எல்லாம் முழிச்சிருந்து இந்த மருந்தை எப்பப்ப கொடுக்கணும்னு டாக்டர் சொல்றாரோ அப்படியே நான் கொடுக்கறேன் சார். ஐயோ ஏனேனா, எப்பதான் இந்த குடியை விட்டு தொலைக்க போற? சத்தியமா அந்த சோத்தை வச்சுக்கிட்டு சொல்றேம்மா, நாளை நிலந்து விட்டுறேன். அது என்ன நாளைக்கு? எல்லா குடியார பள்ளிகளும் நாளைக்கோட விட்டுருவேன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படி இல்ல, நான் ஒரு வித்தியாசம் பண்ணுவேன். அதான் ஒரு நாள் தள்ளி போட்டேன். ஏங்கா, அன்னைக்கு என்னடானா அனாத ஆசிரமத்துல அண்ணன் தம்பி 3 பேரும் வந்து என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க? என் தங்கச்சி ஒரு குழந்தைய பறி கொடுத்துட்டா, அந்த தங்கச்சிக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, நீ வந்துதான் தம்பி காப்பாத்தணும்னு அப்படியே பாசத்தை ஒழுவ விட்டாங்க. என்னமோ பாசமலர்ல சிவாஜி நடிச்ச மாதிரி நடிச்சாங்க. இன்னைக்கு என்னடானா அந்த அம்மா ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடலங்கிறதுக்காக, ஏ செங்கனே நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நிம்மதியா இல்லைன்னு ஒரு வில்லன் ஸ்டைல்ல பேசுறாங்க. இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்க்கும்போது அவங்க அந்த அம்மா மேல காட்டுறது பாசமா தெரியல, வேஷமா தெரியுது. இது என்னக்கா விஷயம்? உன்னை பார்த்தா பாவமா இருக்குப்பா. உன்னை என் கூட பிறந்த தம்பியா நினைச்சு சொல்றேன். நீ பாட்டுக்கு என்கிட்ட கேட்ட மாதிரி வேற யார்கிட்டயும் எந்த கேள்வியும் கேட்டுடாத. இது பயங்கரமான வீடு. இங்க எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும். உனக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுப்பா. இந்த வீட்டுக்குள்ள நீ அதிக பிரசங்கத்தனமா நடந்துகிட்டு இருந்த, ராத்திரிக்கு நடக்கிறத வேற. அம்மா, நீங்க கள்ள தூக்கி போட்டதோ நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. நீங்க அந்த தேயிலை தான் அடிக்க வந்திருக்கீங்க.
என்ன காப்பாத்ததான் வந்திருக்கீங்கன்னு பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. உங்களை யாரோ பைத்தியங்கிட்ட எல்லாம் சொல்றாங்க. ஆனா நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருப்பீங்கன்னு நான் நினைச்ச கூட பார்க்கலம்மா. உங்களுக்கு எனக்கு இடையில ஒரு ஒத்துமைய பாத்தீங்களா? உங்களுக்கு குழந்தை இல்ல, எனக்கு அம்மாவே இல்ல. உங்க முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னமோ செய்துமா. நீங்களே அம்மாவா இருக்க கூடாதான்னு கூட நான் நினைக்கிறேன். அந்த பொம்மையா இருந்திருந்தா கூட ஒரு தாய் கிடைச்சிருப்பாங்க. ஆனா எனக்கு தாயே இல்லையே. இந்த டிரைவரா பிறந்தாலே கழட்டி மாட்டுறதே வேலையா போச்சு. கால்ல முள்ளு குத்திருச்சியா? கொஞ்சம் எடுத்து விடுயா. எனக்காகவே குத்திருக்கும் போல இருக்க. ஐயோ, எங்க காமி? என்னையா ஊர்கா பத்திய காமிக்கிற? தொட்டு தொட்டு பாக்குற, வச்சு வச்சு எடுக்கிற. இவ்வளவு சின்ன முள்ளு குத்துறதுக்கே இப்படி வலிக்குதுன்னா உனக்கு தினம் தினம் முள்ளு குத்தணும். நான் முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப கெட்ட வையா. ஆசைய பாரு. பாக்குறேன்னு இனிமே மாடி பக்கம் போன கொன்னுடுவே ராஸ்கல். சங்கிலி யார் அவுத்தது? எனக்கு தெரியாதுங்க. சங்கிலி நீ தானே அவுத்த? நீங்க நடிக்க மட்டும் நான் கூட்டு வந்தனே. இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு அதிக பிரசங்கத்தனம் பண்ணன பீஸ் பீஸ் ஆக்கி தொங்க விட்டுறேன்.